வந்துடும் ஒரு 6 மணி போல தான். நான் ஃபோன் அடிக்கிறேன், நான் வந்துட்டு ஃபோன் அடிக்கிறேன். நான் இதே நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறேன். வரேன் கன்ஃபார்ம். சரி பையன் இந்த ஜல்தி உனக்கு வாங்கிட்டு எனக்கு இருக்குதுயா. தேங்காய் வாங்கிட்டு வந்துருக்கா குழந்த வரம் கேட்டேன் வந்துருக்காங்களா? குழந்த வரம், குழந்த பாய்க்கிறதுக்கு இந்த அவங்க 2 பேர்த்தையும் ஸ்ரீராம ஜெயம் சொல்லு. அப்பெல்லாம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, புரியுதா? அப்போ உனக்கு பிரச்சனை போயிட்டு வரணும். நீ அவருக்கு இருக்க எல்லாக்கும் நீயும் எவ்வளவு தூரத்துல இருக்க? வாரத்துல ஒரு நாளாவது போக முடியுமா? இல்ல 10 நாளைக்கு ஒரு வாட்டியா போக முடியுமா? இல்ல மாசத்துல ஒரு நாளாவது போக முடியுமா? போக முடியுமா? அங்க இருக்கா அப்புறம் துக்கியம்மா அந்த எல்லையிலையும் இந்த நாய்க்கு இருப்பானே உங்களை வர்றது யாரு? உன் கூட வர்றது யாரு? உன் கூட ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஆனா வெளியே காட்ட மாட்டாங்க. மாசமா சொல்லிட்டு இருக்கேன், ஒரு 500 பேர் 100 பேர் நம்மள எந்த இருக்காங்க 10 பாவடை தான் காட்டுறாங்க. அப்புறம் கண்ணி உண்டா? 10 பாவடை கண்ணி உண்டா? அப்பா தாண்ட உன் வலி, நீ தாண்ட அந்த வலி. இவ வலி உனக்கு தேவையில்லை, அவன் வலிதான் உனக்கு. உங்க தகப்ப புரியுதா இல்லையா? நீ பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தியா இல்லையா? கண்ணி உண்டா? அதான் உண்டா? அதை நீங்க வழிமுறை பண்றீங்களா? எவ்வளவு நாளா பண்றீங்க? 2 வருஷமா மாற்றம் கிடைச்சுதா? என்ன கிடைக்கல? என்ன பண்ற அதை சொல்லு. எப்படி பண்ற? வீட்டுல பூஜை அறையிலையா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி உன் எல்லைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் தெரியுமா? அந்த ஊருக்கு போய் பங்காளிங்க புரியுதா, அவங்க எல்லாம் போய் அந்த இடத்துல 10 வருஷம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து அழைச்சிட்டு வந்து வீட்டுல வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம வழிமுறை பண்ணணும். புரியுதா இல்லையா? நம்ம வீட்டுல சொல்லிட்டாங்க அப்படிங்கிற வீட்டுல செய்யறதுலாம் முறை கிடையாது. அவங்க இருப்பு இடத்துல போய் அவங்களுக்கு ஒரு இடம் இருக்குங்களா ஸ்தானம், அந்த இடத்துல போய் அவங்க கும்பிட்டு 4 பேர் சேர்ந்து இந்த பலகாரம்லாம் செஞ்சு படைச்சி அவங்க கும்பிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு விட்டுக்கிட்டு நம்ம வந்து வீட்டில் இருந்து செய்யணும். அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். அவங்களுக்கு எவ்வளோ பூஜையார கிடையாது, ஒரு ஓரமோ ஒரு மூளை தண்ணி மூளை அங்கே உங்களை போகுது. சரியா? உங்க குடும்பம் கொஞ்சமா பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? எவன் வாழ்வான் எவன் ஜாவாங்கிற சொல்ல முடியாத அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு நிலைமை சூழ்நிலையும். புரியுதா? இதுல வேற உன் உடல்நிலை வேற சரியில்லாம இருக்கு. புரியுதா? இதையும் நான் மாத்தி தர்றேன். சரிதா? ஆனா நான் கேட்கறது ஒண்ணுதான், நான் சொன்ன இடம் பரிகாரம் செய்வியா? நாளைக்கே ஒண்ணு செய்ய சொல்லல, உனக்கு டைம் இருக்கும் போதெல்லாம்
போயிட்டு வந்து கடைசியா திருவேற்காடு. நீ கும்பிட்ட சாமியும் வருது, உன் வீட்டுக்கு விளக்கு சாமியும் வருது இல்ல, வருதா இல்லையா? நீ கும்பிட்ட சாமி நாகத்தம்மும் வரா, நீ கடைசியா போய் நின்ன இடம் திருவேற்காடு அம்மாவும் வர்றா, இவன் வீட்டுக்கு விளக்கு குத்து விளக்கு கண்ணியும் வரல. இதெல்லாம் பண்ணி வா, சரிதா? அந்த பெரம்பு ஒரு 3 அமாவாசைக்கு கூட்டு வர முடியுமா? வர முடியுமா 3 அமாவாசைக்கு? இப்ப அந்த மரணப்படைக்கிலிருந்து வெளிதானப்ப வந்திருக்கா, புரியுதா? உண்டா இல்லையா? அது வந்து தப்பிச்சு வந்து இப்போ உனக்கு தாயா இருக்கா, புரியுதா? ஆனாலும் இடம் மாறி இருக்கணும்னு ஆசைப்படுறா, உண்டா இல்லையா? இடம் மாறினா என்ன? வர்ற அமாவாசைக்கு ஒரு கருங்கோழி ஒன்று எடுத்து வீட்டு வாசலை சுற்றி தூக்கி வெளியே விட்டு வீசிடு, சரியா? கொஞ்சம் அந்த பிரச்சனை கொஞ்சம் பழகிட்டு அந்த கிடக்கா அந்த தெரியுமா உனக்கு? அவனுக்கு தெரியுங்களா? திரும்பிக்க நான் பேசுறது அவளுக்கு புரியுதா? நமக்கு எல்லாரும் இதை முனை பூஜை ரூமில் வச்சுக்கோ, சரியா? இதை உன் தாய்க்கு போகிற வழியில் சுற்றி போட்டு, சரியா? ஒரு கேள்வி இருக்கா? வர முடியுமா? வந்து பையனை கூட்டுக்கிட்டு வா, சரியா? சித்திரை மாதம் முடியட்டும், அதுக்குள்ளே நீ எல்லா பரிகாரமும் செஞ்சு முடிச்சிடுவ, புரியுதா? அப்போ பையனுக்கு உண்டான தோஷத்தையும் நகர்த்து பண்ணி செஞ்சிடுவோம், சரியா? மனக்கோலம் அவனுக்கு உண்டு. இந்த ராமர் எல்லை சைடு வந்து வரும், சரியா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நிறைய கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆனா புதுசா இருக்குது. அது எந்த எல்லையா வருது? ஏரிக்கேத்த ராமர் ஏரிய அந்த எல்லாம் வருமா? வருமா? அப்போ அந்த இலையில சைடு இருந்து அந்த திசை சைடு இருந்து வரும், பிடிச்சிக்கோ, சரியா? எதுனாலும் தயங்காம கேட்கலாம், சரியா? போயிடுவான். மருந்தாப்புல வரும்போது எலுமிச்சம்பழம் மாலை எடுத்துக்கலாம், எனக்கு எலுமிச்சம்பழம் மாலை